காணும் பொங்கல் அன்று மதுரை அலங்காநல்லூரில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காலை 7 மணிக்கு அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக வாடிவாசலில் இருந்து கோவில் காளைகள் அவிழ்க்கப்பட்ட பிறகு ஜல்லிக்கட்டு காளைகள் வரிசையாக களம் இறக்கப்பட்டன. வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து வெளியேறிய காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் மல்லு கட்டினர். சில காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் நீண்ட நேரம் களத்தை அதிர விட்டன. சூப்பரியா மாரியா, சூப்பரியா, அழகியா, அழகா, ஆஹா, அழகா, அழகா, சூப்பரியா, சுத்துதியா, சுத்துதியா, அழகா, அழகா, மாண்புமிகு அமைச்சர் அழகும் சைக்கிள், சூப்பரியா, சூப்பரியா, காளை வெற்றி பெற்றது. திமிலை பிடித்து அடக்க முயன்ற வீரர்களை சில காளைகள் கொம்பால் முட்டி பறக்க விட்டன. ஆக தூக்கி எறியா, ஒரு ஆள் பிடிச்சாதாப்பா பரிசு. பொங்கல் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் அழகும் தங்க காசு அப்படிப்பா, ஒரு ஆள் சூப்பர். ஆக தூக்கி எறிஞ்சியா, மாடு சூப்பர், காளை வெற்றி பெற்றது. வீரர்கள் அடிக்கடி கம்பி மீது ஏறியதை பார்த்த வர்ணனையாளர் காளைகளை பிடிக்க வந்தீர்களா இல்லை கம்பியை பிடிக்க வந்தீர்களா என கேட்டு கிண்டல் அடித்தார். தம்பி, மாடுபிடி வீரர்கள் வாடிவாசல் அடிக்காதீங்க, வாடிவாசல் அடிக்காதீங்க. பிடிங்கப்பா, மாடு பிடிக்க வந்தீங்களா? என்னப்பா கம்பியை பிடிக்கிட்டே இருக்கீங்க? வாங்கப்பா. சூப்பர்யா, மாடு நல்லா திரும்பி பார்க்குது எல்லாத்தையும். வாங்க பார்ப்போம், யாராவது ஒரு ஆள் பிடிங்க பார்ப்போம். பக்கத்தில் வாங்கன்னு அவர் காளை உரிமையாளரே சொல்றாரு. வாங்க, ஏய் கம்பி பிடிக்க வந்துருக்கீங்களாப்பா? காளையின் உரிமையாளர் விடுங்க, அங்க பாரு, கரெக்டா அங்கதான் வருது, வாடாண்டுது. காளை வெற்றி பெற்றது. இரண்டாவது சுற்றில் களம் இறங்கிய மாடுபிடி வீரர் அபிசித்தரை சின்னாள் என்ற காளை முட்டி தூக்கி வீசியது. சிறந்த காளைக்கான முதல் பரிசு ஒரு டிராக்டர் பரிசளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரத்தையும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசுகளையும் வழங்கி பாராட்டினார். சுத்தி பாக்க அழகா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம்பா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க மோதிரம். உரிமையாளர் வாங்கிப்பா, மாட்டினுடைய உரிமையாளர் இதை வாங்கிக்க. சூப்பர்யா. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த அந்த பையனுக்கு ரெட் கிராஸ் கொஞ்சம் வந்து சார்பாக பிடிங்க. ஒரு ஆள் பிடிச்சாதான்ப்பா, ஒரு ஆளு வீரர் வெற்றி பெற்றார். புதுக்கோட்டை மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது. 10 சுற்றுகளின் முடிவில் மொத்தம் 39 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். 39 வீரர்கள் களம் இறக்கப்பட்ட போதிலும் இறுதிச் சுற்றில் முதலிடத்தை பிடிக்க கருப்பாயூரணி கார்த்தி, பூவந்தி அபிசித்தர் இடையே கடும் போட்டி நிலவியது. வீரர் வெற்றி பெற்றார், வீரர் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் பிடி. சூப்பரா தம்பி, அழகா தம்பி, ஆட்ரா இப்பதான் அப்படி சூடு பிடிச்சிருக்கு. ஆட்ரா சூப்பரா, வீரன் வீரன்டா, வீரன் வெற்றி பெற்றார். சார் ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் பிடி, ஒருத்தர் பிடிக்கணும், ஒருத்தர் பிடிக்கணும். அப்படிடா, சூப்பரா தம்பி, சூப்பரா தம்பி, வீரன் வெற்றி பெற்றார். மாலை 6:45 மணிக்கு போட்டி நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையிலும் எஞ்சியிருந்த காளைகளை உரிமையாளர்கள் அவிழ்த்து விட்டனர். அந்த காளைகளை வீரர்கள் பிடித்தாலும் அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என விழா கமிட்டி அறிவித்தது. ஒட்டுமொத்தமாக 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கருப்பாயூரணி கார்த்திக்கு கார் மற்றும் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. கன்றுடன் கூடிய கறவை மாடும் பரிசளிக்கப்பட்டது. முதல் பரிசு கார்த்திக் 19 மாடு பிடித்துள்ளார்கள். சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்புமிகு வணிகவரி பதிவு வழங்கியுள்ளார்கள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசு, முதல் பரிசாக 3 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பாக பசு கன்றுடன் காலை வழங்கப்படுகிறது. சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் வாங்க. 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தருக்கு பைக் மற்றும் 2 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசு அபிசித்தர் அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜிபி ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. 2வது சிறந்த மாடுபிடி வீரருக்கு கிங் மேக்கர்ஸ் 2 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏவிஎம் பாபுவின் காளைக்கு
டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை மாடும் பரிசளிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளர் பாலா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. முதல் பரிசு பெற்ற பாலா ஏவிஎம் பாலா. மாடுகள் முட்டி 63 பேர் காயமடைந்த நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி எவ்வித உயிரிழப்பும் இன்றி நடந்து முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.